வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாரி எந்த விஷயத்த எடுத்தாலும் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில இருக்கிறது கோல்டு, சில்வர். ஆ கடந்த ஒரு 2, 3 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, $3,300 இருந்த கோல்டு அமெரிக்கால $4,200 கிட்ட கிராஸ் ஆயிருக்கு. மோர் தென் 30% கிட்ட கோல்டு இன்கிரீஸ் ஆயிருக்கு. சில்வர் அத விட ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்கு. ஆம், இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றத விட, ஸ்டாக்ல வந்திருக்கிற ரிட்டர்ன விட, கோல்டு, சில்வரோட ரிட்டர்ன் இந்த 2025 ஒரு பெஸ்ட் இயர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்கு. நெறைய பேரு என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட்ல ப்ராஃபிட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ செல் பண்ணிட்டு கோல்டு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு. ஆனா இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, பீக்ல இருக்கிற இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுமா? அது பேனிக் செல்லிங் இன்கேஸ் ஏதாவது கொஞ்சம் இறங்குனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? லாஸ் வந்துருமா? அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. இப்போ மார்க்கெட்லயே இல்லாதவங்க, மார்க்கெட்ட பத்தியே தெரியாதவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 2 விஷயம் சொல்லலாம். 1 பிசிக்கல் தங்கம், பிசிக்கல் சில்வர் இதில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஜுவல்லரி ஷாப்ப அப்ரோச் பண்ணி அது மூலியமா வாங்கி வைப்பாங்க. விலை பீக்ல இருந்தாலும் இன்னும் அதிகமா இன்கிரீஸ் ஆகுன்ற ஒரு எதிர்பார்ப்புல வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது மேபி பிரைஸ் இறங்கிடுச்சுன்னா பெரிய அளவுக்கு நஷ்டம் வருமோ அப்படின்ற பயம் இன்னொரு பக்கம். பட் அவங்க என்ன பண்றாங்க, ஜுவல்லரி ஷாப் ஆஃபர் பண்ற சீட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. சீட்ல அதாவது மந்த்லி 5,000 10,000 நீங்க வந்து நான் இப்போ ரீசென்ட்டா ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிருந்தேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீட்ல வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஸ்கீம். என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1000லேருந்து நீங்க மந்த்லி ஸ்கீம் போடலாம் 11 மாசத்துக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 10,000 நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நெறைய பேருக்கு என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் நான் சீட்டு பணம் போடுறேனோ, நான் நகை வாங்குறேனோ, வாங்குனதுக்கப்புறம் இறங்கிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு அவங்க குடுத்துருக்கிற ஸ்கீம்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, நீங்க மாசம் மாசம் 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அது அன்னையோட தங்கத்தோட பிரைஸ்ல வரவு வைக்கப்படும். 11 மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் தங்கத்தோட விலை பெரிய அளவுக்கு ஒரு டிராஸ்டிக் ஃபால் வந்துருச்சு. அப்போ நான் இந்த 11 மாசத்துல இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு நஷ்டமா இருக்குமா? அந்த டைம்ல போய் நான் கோல்டு எடுத்தா எனக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. இதுல இவங்க ஸ்கீம்ல 2வது ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, இன்கேஸ் நீங்க மாசம் மாசம் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. 11வது மாசம் முடிஞ்சு 12வது மாசம் நீங்க நகை எடுக்க போகும்போது, இன்கேஸ் தங்கம் பெரிய அளவுக்கு ஃபால் ஆயிருந்தா, அந்த தங்கம் எடுக்கிற அந்த 12வது மாசத்துல என்ன பிரைஸ்ல இருக்கோ, அந்த பிரைஸுக்கு நீங்க தங்கம் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாரி நெறைய ஆஃபர் இன்னும் பிசிக்கல் கோல்டுல இருந்தாலும், அதுல இருக்கிற பெரிய கன்சர்ன் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி, சேதாரம், அதோட பிசிக்கல் கோல்டோட வேல்யூ வந்து நம்ம ஒன்ஸ் வாங்குனதுக்கப்புறம், அந்த பழைய வேல்யூக்கு எடுத்துட்டு வரதுக்கு நம்ம 3 to 5% கிட்ட நம்ம லூஸ் பண்ணணும். பட் இப்போ மார்க்கெட்குள்ள வரலாம். எனக்கு மார்க்கெட் பத்தியே ஐடியா இல்ல. ஆனா நான் தங்கத்துல வந்து நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது? டிஜிட்டல் கோல்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? த்ரூ பேங்க் மூலியமா நீங்க உங்களோட பேங்க் அக்கவுண்ட் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கோம். உங்க பேங்க் அக்கவுண்ட் இருக்கிற அந்த பேங்கோட பிரான்ச்சுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி டிஜிட்டல் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க அப்ரோச் பண்ணலாம். 1. 2வது ஸ்டாக் புரோக்கர்ட்ட நீங்க ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அ அந்த டீமேட் அக்கவுண்ட்ல ETF அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒன் ஆஃப் த டிஜிட்டல் கோல்டு அண்ட் டிஜிட்டல் சில்வர். அதில வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம் த்ரூ ஸ்டாக் புரோக்கர் மூலியமா. இப்போ இந்த ஸ்டாக் புரோக்கர் மூலியமா வாங்குறதுல என்ன ப்ளஸ் அப்படின்னா, உங்களோட டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அந்த டீமேட் அக்கவுண்ட்ல நீங்க டைரக்ட்டாவே நம்மளே ஓனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு தேவையோ நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன மைனஸ் அப்படின்னா, மார்க்கெட் ஹவர்ஸ்ல தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். 2வது இது டீமேட் அக்கவுண்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுனால, அதுக்கு ஒரு ஏஎம்சி வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே மெயின்டனன்ஸ் சார்ஜஸ்ன்னு அப்படின்னு வரும். புரோக்கரேஜ் டாக்ஸ் இதெல்லாமே காமன் ஆல்மோஸ்ட் எல்லா புரோக்கருக்கும் சிமிலர் வேரியேஷன்ஸா இருக்கும். பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ டீமேட் அக்கவுண்ட் இல்லாம டிஜிட்டல் கோல்டு என்னால வாங்க முடியுமான்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க கோல்டு, சில்வர் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆம், மியூச்சுவல் ஃபண்ட்ல அதாவது எப்படி நம்ம கோல்டு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். அதாவது த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட் மார்க்கெட் அதாவது ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தரக்கூடிய பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை தாண்டி
கமாடிட்டி மார்க்கெட் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா. ஸோ அந்த மாதிரி நம்ம கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப் மூலயமா இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு டிமெட் அக்கௌண்ட் தேவைப்படாது. ஸோ இதில் நீங்கள் இதை பற்றின மேலும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும், எனக்கு கோல்டு சில்வரில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு இதை பற்றின ஐடியா எனக்கு வேணும், இதில் எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குது, இதை நான் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற உங்களோட கேள்வி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மேபி இந்த வீடியோவோட கமெண்ட்டில் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப் அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மூலிமாவும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதாவது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும், சில்வரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லாமல் கோல்டு சில்வர் ரெண்டுத்துலேயும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். மூணாவது ஒரு ஆப்ஷன் என்னென்னா, கமாடிட்டி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலயமாவும் நீங்கள் தங்கத்துலேயும் சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, இது ஒரு டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட், எக்ஸ்பெரி இருக்கும். எக்ஸ்பெரினா என்னென்னா, நீங்கள் ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 1 or 2 months எக்ஸ்பெரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த எக்ஸ்பெரி முடியும் போது அடுத்த கான்ட்ராக்டை நம்ம செலக்ட் பண்ணணும், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ அப்போ என்னென்னா, இதை பற்றின கமாடிட்டி மார்க்கெட் பற்றின புரிதல் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கமாடிட்டியில் யூஸ் பண்ணலாம். ஸோ சேஃப். இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் இடிஎஃப்லையும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கமாடிட்டி மார்க்கெட்டில் கோல்டு சில்வர் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஆனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட், ஈக்விட்டி மார்க்கெட்டில் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் என்ன வேல்யூ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த வேல்யூக்கு தான் கோல்டு சில்வர் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் கமாடிட்டி மார்க்கெட்டில் மார்ஜின் பே பண்ணாவே போதும். அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10% மார்ஜின் அப்படின்னா, 1 லட்ச ரூபா கோல்டு நீங்கள் வாங்குறதுக்கு 10,000 ரூபா இருந்தால் போதும். அந்த 10,000 ரூபா வச்சுட்டு நம்ம பை பண்ணலாம். ஆனால் அதில் வந்து என்னென்னா, டெய்லி செட்டில்மெண்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து அது நடக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இம்பேக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து 1 லட்ச ரூபா கோல்டு வாங்கியிருக்கேன், இன்றைக்கி ஒரு 1000 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, என்னோட அக்கௌண்ட்டில் 1000 ரூபா கிரெடிட் ஆகிடும், என்னோட அந்த கமாடிட்டி அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபா உள்ளே வந்துடும். அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு 2000 ரூபா லாஸ் ஆகுதுன்னா, என்னோட கமாடிட்டி அக்கௌண்ட்லேருந்து 2000 ரூபா டெபிட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அதுக்கான ரிஸ்க் அண்ட் ரிவார்டு நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்கள் டிஜிட்டல் கோல்டு ஆன்லைன் மார்க்கெட்டில் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.